வளமை, சாப்பிடக்கூடிய ஸ்டைல். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி தந்தாங்க அப்படின்னு சொன்னா, அழகான சுன்னத்துங்க. பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி வலது கையால் சாப்பிட ஆரம்பியுங்கள். வகுல் மிம்மா யலீக, அடுத்து சாப்பிடக்கூடிய அந்த செய்தியும் உனக்கு எது பக்கத்துல இருக்கோ அதை எடுத்து சாப்பிடுங்க. நடுவுல கறி வச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி அந்த தட்டைக்கு ஏறி உள்ள பூந்து பிச்சு, ஏன்னா இன்னைக்கு இஸ்தார் நேரத்தில் அதான் நடக்குது. டே டு டே லைஃப்ங்க, அது இதெல்லாம் பேசல, நடக்கிறது. பிச்சு உள்ள பூந்து இழுத்து உனக்கு எது பக்கத்துல இருக்கோ அதை எடுத்து திங்கிறது ஒரு சுன்னத். அடுத்து அதிலிருந்து எது கீழே விழுந்து விட்டதோ அதை சுத்தம் செய்து விட்டு மீண்டும் சாப்பிடுவது ஒரு சுன்னத். இப்ப இதெல்லாம் எட்டிக்ட் நடைமுறை வாழ்க்கையில். டாய்லெட் போகும்போது வெளியே வரும்போது சொல்லியாச்சு. இப்ப சாப்பாட்டினுடைய அடுத்து ஆபீஸ்ல போயிருந்தோம்னா என்ன சுன்னத்துகள் அப்படின்னு சொன்னா, ஆபீஸுக்கு போய் இருக்கிற போது யாரெல்லாம் நம்மளை சந்திக்கிறார்களோ சிரித்த முகத்தோடு பார்ப்பது ஒரு சுன்னத். அலுவலகத்துக்கு போன பின்னாடி நீங்க மேனேஜரா கூட இருக்கலாம். சில பேர் மேனேஜரா இருக்க ஒரே காரணத்துக்கு அப்படியே இருப்பான், அப்படியே மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு ஏதோ இன்னைக்கு தான் அவர் அங்க போய் நின்று சிரிச்சுக்கிட்டு இருப்பான், எல்லாம் பண்ணுவான். எவன்லாம் வெளியே சிரிக்கலையோ கண்ணாடியை பார்த்து சிரிக்கிறானா, ரிப்போர்ட் வந்திருக்கு இப்ப புதுசா சைக்காலஜிக்கலா இன்னைக்கு ரிப்போர்ட் எடுத்திருக்கான். எவன்லாம் வெளியே அப்படியே ஒரு மாதிரியே திரியிறானோ டாய்லெட் கதவை சாத்திக்கிட்டு கண்ணாடியை பார்த்துதான். வழி இல்லைங்க, அல்லாஹ் படைச்சிட்டான். சிரிக்கணும் என்பது முறை. ஒருத்தன் அப்படியே இருப்பேன் அப்படின்னு சொன்னா இப்படி கண்ணாடி டாய்லெட்டுக்குள்ள போய் நின்று தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். அதுக்கு இது எவ்வளவு பெஸ்ட் இல்ல? இப்ப பார்க்கும்போது அவர்களை பார்த்து நம்ம முதல்ல சலாம் சொல்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் முந்தி சலாம் சொல்ல, அவங்க சலாம் சொல்லுவாங்க. அவங்க சலாம் நமக்கு கீழே வேலை செய்யறா இருந்தாலும் நம்ம சலாம். அடுத்து அலுவலகத்தில் போய் இருக்கும்போது அலுவலகத்தினுடைய பொருட்களை அநியாயமாக பயன்படுத்தாமல் இருக்குது. அநியாயமா வேற எதுக்கு யூஸ் பண்ணுது. அடுத்து அலுவலகத்தினுடைய நேரங்களை முழுமையாக அலுவலகத்திற்கென்றே பயன்படுத்துவது. யாரெல்லாம் நம்மளை பார்க்க வருகிறார்களோ அவர்களுடைய பேச்சை கேட்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னத் என்ன தெரியுமா, யார் பேசினாலும் அவங்கள பேச விட்டு கேட்பாங்க. முதல்ல இது முடியாத ஒரு விஷயம், நம்ம தான் பேசிக்கிட்டே இருப்போம். இது எங்க நபி செஞ்சாங்கன்னு செஞ்சா அது ஒரு சுன்னத், அது ஒரு ஹயாத், ஒரு சுன்னத் ஹயாத் ஆக்குன நன்மை. அடுத்து யாராவது அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில கேள்வி கேட்டாங்கன்னா பேசக்கூடிய இதுக்கு, இப்ப மீட்டிங் நடக்குது, பேசிக்கிட்டே இருக்காரு ஒருத்தர், ஒரு மேனேஜர், பக்கத்துல 4-5 பேர் உட்காந்து ஒருத்தன் ஒரு கேள்வியை கேட்கறான் அல்லது ஒரு சஜஷன் சொல்றான் அப்படின்னு சொன்னா, நான் மேனேஜர் பேசும்போது நீ என்ன பேசுறது அப்படின்னே பேசிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு போறது இல்ல. அப்படியே நம்முடைய தேவையாக அப்படி பேசினாலும் என்று சொன்னால் அந்த கூட்டத்தை முடிக்கும் போது நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்கறது ஒரு சுன்னத். வாழ்க்கையினுடைய நடைமுறையிலும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது பேசினாங்க அப்படின்னு சொன்னா, முக்கியமான செய்தி போயிட்டு இருந்துச்சுன்னா பேசிட்டு உடனே கேட்பாங்க, இப்போது கேள்வி கேட்கிற நபர் யார், எந்திரிங்க அந்த கேள்வியை கேளுங்கன்னு சொல்லுவார். இப்படி செய்யறது, இந்த பழக்கம் இருக்கிறது, இது சொன்னது. அடுத்து கடைத்தெருவுக்கு போகிறோம், அங்க போய் மோசடி செய்யாம இருக்கிறது, கண்ணை பாதுகாக்கிறது. கடைத்தெருவுக்கு போகும்போது கண்ணை பாதுகாக்கிறது ஒரு சுன்னத். நம்முடைய கண்ணை தாழ்த்தி கொள்வது அது ஃபர்து. அடுத்து அங்க போய் தேடு கூடாலான வார்த்தைகளை பேசி, இந்த சட்டம் தானே அந்த கடையில் 5 ரூபாய்க்கு தரான்ல, சும்மா அந்த கடைக்கே போயிருக்க மாட்டான், இப்பதான் பஜாருக்குள்ளே வந்திருப்பான், சும்மா சொல்லி பார்ப்போம் கிடைச்சதுன்னா போட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி நேர்மையாக எல்லா செய்தியும் பேசுறது. அஜர்த்து நம்ம நேர்மையா தான் இருக்கோம், உலகம் இல்லையே. எங்கேருந்து உலகம் ஆரம்பிக்குது? உங்கள்கிட்ட என்ன ஆரம்பிக்குது? உலகம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? நம்ம இன்னைக்கு திரும்புறோமோ உலகமே திருந்த மாட்டேங்கிறான், அதனால நானும் திருந்துறது இல்லை. இவர் திருந்தாததுக்கு உலகத்தை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறது, வளைச்சு பிடிச்சி வாடா எல்லாம் நல்லவனா இருக்கவனா கூட கெட்டவன் ஆக்கிறது. இப்ப அந்த விஷயங்களை பேசுவது. இதுல இந்த நோட்டீஸ்ல எழுதி இந்த ஒரு செய்தியை பார்த்துட்டு ஒருத்தர் கேட்டாரு, என்ன கடைசியில இப்படி போட்டிருக்கிய, பல்லான வாஜிபான விஷயங்களில் மிக கவனமாக இருப்பது, குடும்பத்தை கவனிப்பது, ஆபீஸ் வேலைகளில் கவனமாக இருப்பது வாஜிபாகும். ஆபீஸ் நேரத்தில் ஆபீஸ் வேலையை முழுமையாக பார்க்கிறது வாஜிப். அதை விட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வினிடத்திலே குற்றவாளிகளாக நாம் குற்றப்பிடிக்கப்படுவோம். அதுக்குன்னு லுகர் பரந்து தொழுவை விடலாமான்னு கேட்கக்கூடாது. நம்மால் கேட்பான், நம்ம மாப்பிள்ள அப்படிதான் விளங்கு, லுகர் பரந்து தொழுவை 2 மணிக்கு முடியுதுன்னா போவோம். அது வேற இது வேற. ஆபீஸ்ல உள்ள முழு நேரங்களையும் ஆபீஸுக்கென்று செலவு, அந்த வேலையை பார்க்கறது, ஹலாலான காசை நான் சம்பாதிக்கிறேன் என்ற நோக்கத்திற்காக வேண்டி இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொன்னா அவருக்கு அதற்குரிய முழுமையான கூலி கிடைத்துவிடும். கடைசியா ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். பல விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுல குறிப்பாக இந்த ரமலானிலே நன்மைகளை சம்பாதிப்பதற்கு ஒரு வழி என்ன அப்படின்னு சொன்னா, அப்படி இப்படி யோசிக்காம ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி அட்லீஸ்ட் 10 செலவாத்து. கஷ்டமாங்க? ஒரு தொழுகைக்கு பின்னாடி 10 செலவாத்து. ஒரு நாளைக்கு எத்தனை செலவாத்து? 30 நாளைக்கு எத்தனை செலவாத்து? ஆளுக்கு ஒரு கணக்கு. யாராவது அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் இருக்கீங்களா?
உடனே அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் கால்குலேட்டர் இருக்கான்னு கேட்பாரு அவரு. அடுத்து அந்த சொர்க்கத்திலே வந்து நமக்கு பயனிடப்படும், நமக்கு நம்முடைய விதைகள் விதைக்கப்படும் சொன்னேன். சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். இப்ப இதை ஓதுனார் அப்படின்னு சொன்னா சொர்க்கத்திலே அவருக்கு ஒரு மரக்கன்று நடப்படுகிறது. ஒவ்வொரு தொழிலுக்கு பின்னாடி 10 தடவை ஓதுறார். ஒரு நாளைக்கு, மாசத்துக்கு எப்படி அப்படி ஜெக ஜோதியா இருக்கும். ஒரு மாசத்துல ஒரு பெரிய சொர்க்கத்தினுடைய ஒரு பெரிய அரண்மனையை உருவாக்கிட்டது மாதிரி நிலைமை ஏற்படும். ஒரே ஒரு விஷயத்துல கவனம் செலுத்துறதுனால. அப்ப இந்த விஷயங்களிலே கவனம் செலுத்தப்பட வேண்டும்.